கர்த்தருடைய வசனத்தை மறுபடியும் சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வாசிப்போம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலாங் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து போன வாரம் ஆண்டவர் கொடுத்த ஒரு தலைப்பை நாம் தியானித்தோம். சபையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன என்கிறத நாம் போன வாரம் தியானித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அதை குறித்து நாம் பார்த்தோம். ஏன்னா நமக்கென்று சொல்லி இந்த பூமியில் பரலோகம் நமக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறது என்கிறதை நாம் புரிஞ்சாதான் அதை செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. போன வாரத்தில் முதலமைச்சராக இருந்தவர்கள் இந்த வாரம் முதலமைச்சராக இல்லை. போன வாரம் சபாநாயகராக இருந்தவர்கள் இந்த வாரம் சபாநாயகராக இல்லை. போன வாரம் எம்எல்ஏவாக இருந்தவங்க இன்னைக்கு தலையில் துண்டை போட்டுட்டு வீட்டில் இருக்காங்க. ஸோ இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தில் கிடைக்கிற அதிகாரம், மேன்மை, பதவி திடீர்னு போயிடும். ஆனால் பரலோகத்தின் தேவனால் கொடுக்கப்படுகிற அந்த அதிகாரம், அந்த மேன்மை கர்த்தர் வருகை மட்டும் நம்மேல இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நமக்கென்று சொல்லி ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை தான் நாம் அதிகமாய் பார்த்தோம். இன்றைக்கும் நம்மை குறித்து வேதத்தில் என்னெல்லாம் மேன்மையானவைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன்னா இதுவரையிலும் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய இருதயமும் மண்ணோடு ஒட்டி இருக்கிறதுனால தான் நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லுகிறோம், ஆண்டவரே ஆமாம் நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை, இப்படியெல்லாம் சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறோம் என்கிறதற்காக இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுகிறோம். தப்பு இல்லை, இருந்தாலும் அது சொன்ன பிறகும் நாம் நம்மளை எப்படி தான் உணர்கிறோம் அப்படின்னா குப்பையை போல தான் உணருதோம், தூசியை போல தான் உணருதோம். தெய்வ சமூகத்தில் சொல்கிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த உணர்வு அதுக்கு பிறகு இருக்கக்கூடாது. நான் யார் அப்படின்னா தேவனுடைய பிள்ளை, தேவகுமாரன். ஹல்லேலூயா. இன்னும் ஒருபடி மேலே போன வாரம் பார்த்தோம். தேவ வசனத்தை பெற்ற எல்லாரும் தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது இந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் இவனமாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அநேகம் அடைக்கலாங் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் யாராக இருக்கிறீங்க? விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகத்திற்கு நம்ம பைத்தியங்களாய் தெரியலாம், இந்த உலகத்தானுக்கு நம்ம அற்பமாய் தெரியலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி. எத்தனை பேர் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? என்னை தேவன் சொல்லுகிறார், என்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று. ஆகையினால நீங்கள் விசேஷித்தவர்கள் என்கிற அந்த உணர்வும் அந்த சிந்தையும் எப்போதும் உங்களுக்குள் இருப்பதாக. அல்லேலூயா. ஒருவேளை வீட்டில் நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்லுவோம் மாடு, நாயை, பன்னி அப்படின்னு சொல்லுவோம். உலகம் நம்மளை பார்த்து இப்படியெல்லாம் சொன்னாலும் ஆனால் பரலோகம் சொல்லுகிறது நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்தவன் என்று சொல்லி. ஆகையினால நான் சொல்லுகிறேன், நம்ம யாரும் சாதாரணவர்கள் கிடையாது, விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் படித்தவர்களாக இருந்தாலும் விசேஷித்தவர்கள். படிப்பே வராது பாஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் பரலோகம் உங்களை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த எண்ணம், அந்த தெளிவு நமக்குள்ள எப்போதும் இருப்பதாக, எப்போதும் இருப்பதாக. நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவள். வசனம் அப்படி சொல்லி இருக்கிறது. ஆமாம், மனுஷன் சொன்ன வார்த்தை நான் சொல்லலை, தேவன் சொன்ன வார்த்தை தான் நான் சொல்லுகிறேன். உங்களையும் என்னையும் தேவன் பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் விசேஷித்தவர்கள். இதை விட ஒரு உயர்வான மேன்மையான ஒரு வசனம் இதில் ஆண்டவர் இவனமாய் சொல்லுகிறார். அதை எடுத்து வாசித்தால் இன்னும் ஆசீர்வாதமாய் இருக்கும். நம்ம உணர்வுகள் மாறும். எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு அதில் 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம்.
நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எத்தனை மேன்மையான காரியத்தை ஆண்டவர் சபையாரை பார்த்து சொல்லுகிறார். ஒன்றை நாம் தெரிந்து கொள்ளுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. இந்த பூமியில நிறைய சந்ததிகள் இருக்கிறது. ஆமாம், ராஜாக்களின் சந்ததிகள் இருக்கிறது, அதிபதிகளின் சந்ததிகள் இருக்கிறது, ஆமாம், பாவிகளின் சந்ததிகள் இருக்கிறது, துன்மார்க்கரின் சந்ததிகள் இருக்கிறது. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சோ ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டபடியினால் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்போதும் இந்த வசனம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். நான் சாதாரண மனுஷன் அல்ல, கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நடிகர் விஜய் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். ஆனால் மக்கள் எல்லாம் தெரிந்தெடுத்த உடனே இப்போ முதலமைச்சர் ஆக போறார். அப்படிதானே? அல்லேலூயா. ஒரு மக்களால் தெரிந்தெடுக்கும் போது இவ்வளோ ஒரு மேன்மை கிடைக்குமே. ஆனால் நேத்தைக்கே முதலமைச்சருக்குரிய பாதுகாப்பு வாகனம் எல்லாம் நீலங்கரை அவருடைய வீட்டுக்கு போயிட்டு. அல்லேலூயா. ஆமாம், எல்லா மேன்மையும் சினிமாவில் தான் பார்த்துருப்போம், இப்போ நேரில் அனுபவிக்கிறார். எதனால் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த மக்கள் தெரிந்தெடுத்தபடியினால் இவ்வளோ மேன்மை. ஒரு மனுஷன் தெரிந்தெடுக்கும் போது இவ்வளோ மேன்மை வருமே. ஆனால் தேவன் தெரிந்தெடுத்தா எவ்வளோ மேன்மை வரும். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் தெரிந்தெடுத்தபடியினால் அதற்குரிய மேன்மை உண்டு, அதற்குரிய பலன் உண்டு. அவர் சும்மா யாரையும் தெரிந்தெடுக்கிறதே இல்லை. ஒரு மனுஷன் தெரிந்தெடுக்கும் போது இவ்வளோ மேன்மை என்றால், பரலோகம் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறது. உங்க மேலையும் என் மேலையும் அதை விட 1000 மடங்கு மேன்மையை பரலோகம் வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம நம்பணும், நம்ம உணர்வில் அது வரணும், இரத்தத்தில் ஊறி இருக்கணும். ஹல்லேலூயா. குடிகாரனுக்கு உணர்வெல்லாம் இரத்தத்தில் எல்லாம் ஊறி இருக்கும். என்ன அப்படின்னா, குடிக்கணும் குடிக்கணும், வேற எந்த சிந்தையும் இருக்காது குடிகாரனுக்கு. அதே போல தேவனுடைய பிள்ளைகளுடைய இரத்தத்தில் ஊறி இருக்கணும், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகம் என்னை தெரிந்தெடுக்கல, தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் விசேஷித்தவள், விசேஷித்தவன். அதுக்கு அடுத்த வரி சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம். ஆசாரிய கூட்டம்னு சொன்னாலே பெரிய விஷயம்தான். இதுல ராஜரீக ஆசாரிய கூட்டம். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு இந்த வார்த்தை? ஹல்லேலூயா. சாதாரண கூட்டம் இல்லை, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அது எவ்வளவு மேன்மைக்குரிய வார்த்தை. உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்க சாதாரண கூட்டம் அல்ல, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அந்த மேன்மை பரலோகத்தின் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக பரலோகம் நம்மை வைத்திருக்கிறது. இதெல்லாம் நமக்குள்ளாக அவ்வப்போது இருதயத்தில் இருக்கணும், மறக்கவே கூடாது. எப்போதுமே நம்ம சிந்தையில நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா, இப்படியே தான் மனசுல ஓடுது. எனக்கு வயசாகி போச்சு, எந்த பிள்ளைகளை பார்க்குமோ, எந்த மருமக பார்ப்பாளோ, எந்த பேர பிள்ளை பார்க்குமோ, இப்படியும் ஓடுது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம், உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடவே படாது. தேடுகிறவர்களுக்கு எவ்வளவு மேன்மை, அழைக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு மேன்மை. அழைக்கப்பட்டவர்களை குறித்து தேவன் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் நீங்கள் இருக்கிறீர்கள். நம்ம சாதாரணமான கூட்டம் அல்ல, ராஜரீக கூட்டம். நம்மை பார்க்கிற சிலருக்கு அற்பமாய் தோணலாம்,
ஆனா பரலோகத்தின் தேவன் மனுஷன் பார்க்கிற மாதிரி நம்மை பார்க்கல. ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. ஸோ நம்ம சிந்தை அதற்கேற்ற மாதிரி மாறணும், அதற்கேற்ற மாதிரி மாறணும். நம்ம சிந்தை உணர்வு மாறணும். ராஜரீக அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது. நம்ம சிந்தை, நம்முடைய பேச்சு, கர்த்தர் இவ்வளோ ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக மாற்றினது மனுஷன் அல்ல, தேவன் அப்படி மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருந்தால் அந்த கூட்டத்திற்கு ஒரு அதிகாரமும் உண்டு. அந்த கூட்டத்தாருக்கு பரலோகத்தின் தேவன் ஒரு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்கிறதை மறக்க கூடாது. ராஜாவா இருக்கிறான் ஆனா அதிகாரம் இல்லைன்னு சொன்னா யார் நம்புவா? முதலமைச்சரா இருக்கிறேன் ஆனாலும் அதிகாரம் இல்லைன்னு சொன்னா யார் நம்புவா? அப்படி கிடையாது. அந்த இடத்திற்கு ஒரு மனுஷன் உயர்த்தப்படும் போது அவன் மேல ஒரு அதிகாரம் இருக்கிறது. தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். அதற்கேற்ற மேன்மையை, அதிகாரத்தை, அபிஷேகத்தை கர்த்தர் என் மேல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால பேச்சில் தோல்வி இருக்கவே கூடாது. பேசுகிற ஸ்டைல் எல்லாம் மாறணும். தைரியமா பேசணும். எது பேசினாலும் வெற்றியே பேசுங்க. நடக்காததை நடக்கும் என்று பேசுங்க. முடியாததை முடியும் என்று பேசுங்க. அல்லேலூயா. ராஜா என்னைக்காகிலும் முடியாதுன்னு பேசுவானா? இந்த இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கு. இப்பவும் நடக்குது. போர் நிறுத்தம் அப்படிங்கிறானுங்க, மறுபடியும் அடிக்கிறானுங்க. உங்களுக்கு தெரியுமா? 2 பேரும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. அமெரிக்கா தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஏன்னா அவர் பெரிய ஆள். உலகத்துக்கே அவர் அதிபர் மாதிரி கிட்டத்தட்ட. அவ்வளோ பொருளாதாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது. நினைச்சா எந்த தேசத்தையும் அடிச்சு தூக்கலாம். அவ்வளோ செல்வாக்கு இருக்குது, ஆயுதம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அவனுக்கு முன்பதாக ஈரான் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளுகிறதே இல்லை. கடைசி வரைக்கும் அடிக்கிறாங்க. கப்பல் படை முடிஞ்சு போச்சு, வான்படை முடிஞ்சு போச்சு, நிறைய தளவாடங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இன்று வரைக்கும் எதிர்த்து தான் நிற்கிறாங்க. இந்த உலகத்தில் அநேக தோல்விகள், அநேக எதிர்மறையான காரியங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பலகீனங்கள், தோல்விகள் நிறைய வரட்டும். ஆனாலும் எதிர்த்து நிற்போம். நான் அழைக்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அதை முதல்ல நம்பணும். ஆமா, முதல்ல அந்த இடத்துல நம்ம விசுவாசம் வரணும். நான் சாதாரணவன் கிடையாது, ராஜரீகம் அப்படின்ட்டு. ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஒரு காலத்துல சிந்தனை தப்பா இருந்துச்சு. ஊழியக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா சிலவருடைய உபதேசம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். செருப்பு இல்லாம நடந்து போவாங்க. துணியை கூட ரொம்ப நீட்டா போட யோசிப்பாங்க. ஆடம்பரம் அப்படின்னுருவாங்க இந்த காலங்கள். ஆனா அவங்களுக்கு ஒன்று தெரியுமோ தெரியாதோ, பரலோகம் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாற்றி இருக்கிறது. தேவன் அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்படிதான் வைத்திருக்கிறார். நம்முடைய சிந்தை மாறணும், யோசனைகள் மாறணும், நினைவுகள் மாறணும். எந்த இடத்துலையும் தோல்வியானதை பேசக்கூடாது. ராஜாக்கள் தோல்விகளை பேசுகிறது இல்லை, வெற்றியை பேசுவார்கள். அல்லேலூயா. ஜெயத்தை பேசுங்க. நடக்காததை நடக்கும் என்று பேசுங்க. முடியாததை முடியும் என்று பேசுங்க. நீங்க தான் பேசணும். நீங்க பேசும்போது அது நடக்குமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை பார்த்து தான் பேசினாரு. சீசர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் போது சீசர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், நான் அத்திமரத்துக்கு தான் செஞ்சேன், நீங்க மலையை பார்த்து சொன்னாலும் நடக்கும் அப்படின்னா. அல்லேலூயா. ஆமா, அவர் சின்ன மரத்தை பார்த்து தான் சொன்னாரு. ஆனா நீ மலையே பார்த்து சொன்னாலும் சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும். ஸோ அந்த மேல, அவ்வளோ பெரிய காரியத்தின் மேல அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம தான் அதை விசுவாசிக்கணும். எதையோ விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்துல விசுவாசம் வரணும். விசுவாசம்னா என்னது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆமா, ஆண்டவர் வீடை தருவார், ஆண்டவர் பணங்களை தருவார், அது விசுவாசம். அது மாத்திரமல்ல,
ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை, அந்த வசனத்தை முழு இருதயத்தோட விசுவாசிக்கிற விசுவாசமே ஆகச் சிறந்த விசுவாசம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ராஜ ரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். அதை நம்ம முழு இருதயத்தோடு விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் அத்திமரத்தை பார்த்து தான் சொன்னேன், ஆமா இனி ஒரு காலம் முன்னிலை கனி இருக்கக்கூடாது, அது பட்டு போச்சு, நீ இதுக்கே நீ ஆச்சரியப்படுற, ஆனா நீ மலையை பார்த்து சொல்ல நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கற்று தந்திருக்கிறார். நானும் ஆசாரிய ராஜரிக ஆசாரிய கூட்டத்தான் தான், நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நானும் அழைக்கப்பட்டவன். அதை நாம முதல்ல நம்பணும், அதை முதல்ல விசுவாசிக்கணும். நான் சாதாரணவர்கள் கிடையாது, நம்பணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரியான இடத்துல ரொம்ப நம்பிக்கையே இல்லை. இன்னும் ஒரு மேன்மையான காரியம் உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை முடிச்சிட்டோமா? இல்லல்ல. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும். நம்ம ஜாதி எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் சொல்லுகிற ஜாதி அல்ல, பரலோகம் சொல்லுகிற ஜாதி. அல்லேலூயா. என்ன ஜாதியா? பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவருக்கு சொந்தமான ஜனம். பாருங்க, இதை நான் பேசுறேன், நிறைய பேருடைய முகத்துல ரியாக்ஷனே இல்லை. அவருக்கு சொந்த ஜனங்களுமா இருக்கிறீர்கள் அப்படின்னா ஒரு சிரிப்பு கூட இல்லை. அப்பவும் பாருங்க, ஏதோ கப்பல் முங்கி போன மாதிரி. விஜய் முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்ன உடனே விஜயனுடைய ஃபேமிலிக்கு அவ்வளோ குஷி, சந்தோஷம், கொண்டாட்டம். நியூஸ்ல பார்த்தீங்க தானே, என்ன டான்ஸு. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். கேட்கும் போதே எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரணும். அல்லேலூயா. நான் தேவனுக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோம், கர்த்தருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சி, ஒரு உணர்வு எப்போதும் இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு அவர் சொந்தமாய் இருக்கிறார். அவருக்கு, உலகத்தை படைத்த தேவனுக்கு நான் சொந்த ஜனமாய் இருக்கிறோம். இதில் நாம் ரொம்ப சந்தோஷப்படணும், ரொம்ப மகிழணும் நம்முடைய இருதயம் எல்லாம். இன்னும் ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 91 அதில் 11 வாசிக்கலாம். சங்கீதம் 91. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். யார் ஏந்தி கொண்டு போவார்களா? தூதர்கள். அல்லேலூயா. ஆமா, நீங்க அவ்வளோ பெரிய ஆட்கள். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க அவ்வளோ பெரிய ஆட்கள். தேவன் அப்படிதான் பார்க்கிறார். நம்ம சாதாரணவர்கள் கிடையாது. தூதர்களுக்கு கட்டளையிடுவாரா? என்ன கட்டளையிடுவார்? சாதாரண பாதுகாப்பு இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நம்ம பாதம் யாருடைய கையில் இருக்கு? தேவதூதனுடைய கையில் இருக்கு. நம்ம பாதத்தை சுமக்க தேவன் தூதனுக்கு கட்டளையிடுகிறார். சாதாரண ஒரு ஆளுக்கு இதை ஆண்டவர் செய்வாரா? சாதாரண ஒரு உயிரினத்திற்கு ஆண்டவர் இதை செய்கிறாரா என்ன? ஒரு யானைக்கு இதை செய்கிறாரா? ஒரு திமிங்கலத்துக்கு இதை செய்கிறாரா? ஒரு ஆடு மாடுக்கு ஆண்டவர் இதை செய்கிறாரா? இல்லையே. உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் செய்கிறது. தூதர்களுக்கு கட்டளையிடுவாரா? அவ்வளோ பெரிய ஆளா நீங்க எல்லாம்? ஆமா, என்னைக்கு அழைக்கப்பட்டனோ அன்றில் இருந்து நான் விசேஷித்தவன், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருக்கிறேன், அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறேன். அந்த உணர்வு நமக்குள்ளா இருக்கணும். நான் சாதாரணவர்கள் கிடையாது. கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார், என் பாதம் கல்லில் இடராதபடி, நான் விழுந்து விடாதபடி, எனக்கு சேதமாகாதபடி
அவர்கள் தன்னுடைய கைகளில் என்னை ஏந்தி கொள்ளுவார்களாம். அவ்வளோ பெரிய ஆளாயா நீ? ஆமா, யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் சில ஆட்கள் கேட்பாங்க, உனக்கு என்ன கொம்பா? கொம்பு இல்லை, அதுக்கு மேலே. அல்லேலூயா. ஆமா, நீ என்ன பெரிய ஆளா? நீ என்ன கலெக்டரா? அடிக்கடி நிறைய பேர் கேட்பாங்க. கலெக்டரா? கலெக்டரெல்லாம் எங்கள் வீட்டு வேலைக்காரர். பரலோகத்தின் தூதர்கள் எங்களுடைய பாதங்களை சுமக்கிறார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து இந்த தகுதியை பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. நீங்க சாதாரணவர்கள் கிடையாது. எங்கேயும் பயப்படக்கூடாது, தைரியமா நிற்கணும். அடிக்கடி இந்த செய்தியை கேளுங்க, அடிக்கடி இந்த வசனங்கள் எல்லாம் வீட்டில் போய் தியானிங்க. அப்போதான் நமக்குரிய மேன்மை வேதத்தில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். எல்லாம் சுத்தமாக தெரியாது, ஏதோ. ஆமாம், அதான் ஒரு ஊழியக்கார் ஒரு அழகான கதை சொன்னார். என்ன கதை அப்படின்னா, ஒரு கோழி அடை வச்சாங்க. 10 முட்டை அடை காக்குது. ஆனால் அதில் ஒரு முட்டை, 9 முட்டையும் கோழி முட்டை, ஒரே ஒரு முட்டை மட்டும்தான் கழுகு முட்டை. ஆனால் இது கோழிக்கு தெரியாது. குஞ்சு பொரிக்கும்போது அந்த கழுகு முட்டையும் குஞ்சு பொரிச்சிட்டு இப்போ வெளியே வருது, பார்க்குது. 10 குஞ்சு, நமக்கு 10 பிள்ளைகள் அப்படின்னு பார்த்து எல்லாம் தாய் கோழிக்கு பின்னாடியே போகும், மியாயும் கிண்டும், அது போகிற இடத்துக்கே பின்னாடி போகும். அந்த கழுகு குஞ்சு நினச்சிட்டு இதுதான் நம்ம தாய் அப்படின்ட்டு. அப்போ கொஞ்சம் வளர்ந்து வருதுக்குது. மற்ற 9 குஞ்சுகளையும் பார்த்தா அது கோழி மாதிரியே தெரியுது, இது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. அதுக்கும் என்னடா நம்ம கூட பிறந்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க, நம்ம கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டு இருக்குமே அப்படின்னு ஒரு தோணுது அதுக்கும். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அம்மா, நம்ம உடன்பிறப்புகள். யாரு? நீ கழுகு. உயரத்தில் பறக்கக்கூடிய பறவைகளில் கழுகு முதலிடம். அல்லேலூயா. கழுகு ரொம்ப ஹைட்டில் பறக்கும், கோழி அவ்வளோ ஹைட்லேயே பறக்கும். ஆமாம், ரொம்ப பறந்துக்கிடாது. ஒரு 10 அடி ஹைட்டில் பறக்கிறதே, 15 அடி ஹைட்டில் பறக்கிறதே பெரிய விஷயம். அப்படியே பறந்தாலும் கொஞ்சம் தூரம்தான், டக்குன்னு கீழே வந்துடும். ரொம்ப தூரம் எல்லாம் பறக்க முடியாது. ஆனால் கழுகு அப்படி இல்லை, சிறகை விரிச்சா அப்படி மகிமையாக இருக்கும். கோழிக்கு அவ்வளோ பெரிய சிறகு இல்லை. ஆமாம். இப்போ ஒரு நாள் நல்லா பெருசாயிற்று. இதுவும் கோழியே போல கிண்டுது. ஆமாம். ஒரு நாள் இது மரத்தில் பார்த்தா, என்னடா நம்மளே போல் அங்கே ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறாரு, அவ்வளோ உயரத்தில் உட்கார்ந்துருக்காரு, இது எப்படி சாத்தியம்? கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறகு விரிக்குது. விரிச்சு அப்படி ஒரு அடி அடித்த உடனே ஜம்முனி மேலே பறக்குது. இது பார்த்துட்டே இருக்கு, அவ்வளோ தூரம் பறக்குது. ஏன் நம்மளால் முடியலை? ஏன் முடியலை? நாம் பார்த்தது எல்லாம் கோழியே பார்த்துட்டோம். கோழி கோழி, கடைசியில் நானும் கோழி 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 கோழி, இருதயம் எல்லாம் கோழி கோழி கோழி. இந்த யானை எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி யானையில் சங்கிலில் கட்டி போடுவாங்க. ஆனால் பெரிய யானை ஆகும்போது சாதாரண ஒரு கயிறில் கட்டி போடுவாங்க. ஏன்னா சின்ன வயசுலே அது அந்த கட்டை அத்துட்டு உடனே பல முறை ட்ரை பண்ணியும் முடியாது, சங்கிலி அது. அதுக்கு மைண்டில் இப்போ என்ன இருக்குன்னா, இப்போ அவன் கட்டி போட்டிருக்க சாதாரண இத்த கயிறில் தான். ஆனால் லேசாக பார்க்கும், காலில் கட்டு இருக்குது, அக்க முடியாது, ஓட முடியாது. இந்த இருதயத்தில் அது பதிஞ்சிரும். அதே போல் இந்த கழுகு இந்த கோழி குஞ்சுகள்லையே வாழ்ந்து வளர்ந்து கோழி கூடவே இருந்ததுனால இதுக்கும் இருதயம் ஃபுல்லாக நான் கோழி, நான் கோழி, நான் பருந்து கிடையாது, நான் கழுகு கிடையாது, என்னால் உயர முடியாது. இதே சிந்தை நாமளும் உலகத்தில் இருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிறகும் இன்னும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாகவே இருக்கிறோம். உலகத்தானை போலவே வாழுகிறவர்களாக இருக்கிறோம். உலகத்தான் போல சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். உலகத்தான் போல பேசுகிறவர்களாக இருக்கிறோம். உலகத்திற்கும் நமக்கும் எவ்வளவோ மேன்மைகளை பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், வேதத்தில் ஆண்டவர் எழுதி இருக்கிறார். அவ்வளோதான். நாம் அதை பார்த்து நாம் அதை விசுவாசித்து அங்கீகரிக்கணும். நாம் எவ்வளோக்கு எவ்வளோ உணர்கிறோமோ அப்படியே நம்ம மாறுவோம். இந்த வார்த்தையில் தானாக நிறைவேறாது. உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பழைய ஆளாக இருக்கக்கூடாது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதியவைகளாக மாறணும்.
நம்ம சாதாரணவர்கள் கிடையாது. தூதர்களுக்கு கட்டளையிடுவாரா பரலோகத்தின் ஆண்டவர்? உங்களையும் என்னையும் ரட்சிக்க ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பரலோகத்தில் இருந்து தூதர் சேனைகள் வரும். அவ்வளவு பெரிய மேன்மையை பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஸோ நம்ம சாதாரணவர்கள் இல்லை என்கிறதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும். நீங்க பார்த்தீங்கன்னா யோசுவா 10ஆம் அதிகாரம், யோசுவா 10ஆம் அதிகாரம் அதுல 12வது வசனத்தை நாம வாசிக்கலாம். யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்லுகிறான்? சூரியனை பார்த்து. இவ்வுலகத்தின் ஜனங்கள் சூரியனை சூரிய பகவான் அப்படிம்பாங்க. உலகத்தானுக்கு அந்த சூரியனும் சந்திரனும் தேவனை போன்றது. ஆனா சாதாரண நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷன் யோசுவா எமோரியரை மேற்கொள்ளணும், சத்துருக்களை வீழ்த்தணும். அதற்கு ஆமா, இந்த யுத்தத்தை நாள் கணக்காக செய்யக்கூடாது, ஒரே அடியா முறியடிக்கணும். அதற்கு வெளிச்சம் தேவை, இருட்டக்கூடாது. ஸோ யோசுவா முதலாவது கர்த்தரை நோக்கி பேசுகிறான். அல்லேலூயா. முதல்ல எப்போதுமே கர்த்தரை நோக்கி பேசுகிறவர்களாக நாம் இருக்கணும், தேவனோடு பேசுகிறவர்களாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனோடு பேசாம வேற யாரோடு பேசியும் பிரயோஜனம் இருக்காது. தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஆழமான ஐக்கியம், ஒரு உறவு எப்போதும் இருக்கணும். யோசுவா நம்மை பார்க்கிலும் யோசுவாவை விட நாம எவ்வளவோ விசேஷித்தவர்கள். ஏன் அப்படின்னா, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் இரத்தம் அவனுக்கு கிடையாது. ஆனா நாம இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திலையும் சரீரத்தை புசித்து இரத்தத்தில் பானம் பண்ணி இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம். அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்நிய பாஷை பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு இல்லை, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியமே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒன்று உண்டு. அப்படின்னா அது அந்நிய பாஷை. அல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசுகிறவன் கர்த்தரோடு ரகசியத்தை பேசுகிறான், தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இப்படியெல்லாம் வாசிக்கிறோம். ஸோ அவரை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அதை நாம ஏற்றுக்கொள்ளணும் முதல்ல. ஆமா, நான் விசேஷித்தவள், ஆமா நான் விசேஷித்தவன், நாம ஏற்றுக்கொள்ளணும். நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கையே வர்றதில்லை. சபையில மதம் மாறினதான் மிச்சம், மனம் மாறல. எல்லாம் பழைய மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு யோசுவா ஆண்டவரோடு பேசுகிறான், பிற்பாடு சூழ்நிலைகளோடு பேசுகிறான். ஆண்டவரோடு பேசாம சூழ்நிலைகளை பார்த்து பேசி பிரயோஜனம் இல்லை. எப்போதும் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை சார்ந்தவர்கள், பரிசுத்த ஜாதியாய் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு சொந்த ஜனமாய் இருக்கிற நாம மனுஷனோடு இருக்கிற தொடர்பை காட்டிலும் தேவனோடு இருக்கிற தொடர்பு அதிகமாகவே இருக்கணும். அல்லேலூயா. எப்போதும் தேவனோடு ஒரு தொடர்பு. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிற இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்தில் எல்லாம் உறுதியாய் தரித்திருங்க. அந்த ஒரு பாக்கியம் நமக்கு எப்போதுமே நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஆகவே யோசுவா முதல்ல தேவனோடு பேசுகிறான், அதுக்கு பிறகு சூரியனோடு சந்திரனோடு பேசுகிறான். அந்தந்த இடத்துல நீங்க தரித்து நிற்கணும் என்று சொல்லி ஒரு பகல் முழுவதும் சூரியன் அசையாமல் நின்றது. காலையில உதிச்ச சூரியன் சாயங்காலம் 6 மணி ஆச்சு, அப்பவும் மறையல, ஒரே இடத்துல நின்றது. அல்லேலூயா. யோசுவா மூலமாய்
இது நடந்துச்சுன்னா யா மூலமாகவும் இதை காட்டிலும் பெரிய காரியங்கள் நடக்கும். இந்த அதிகாரம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நம்பணும். எனக்கு இருக்கு. இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை குறித்தெல்லாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் எல்லாம் சொல்லல. ஆனா என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று. சாதாரண ஆசாரிய கூட்டம் இல்லை, ராஜரீக ஆசாரிய கூட்டம். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களா ராஜ பரம்பரை, ஜமீன்தார் பரம்பரை. சொல்றதை கேட்டிங்களா? கேட்டிருக்கோம். அவர்களை காட்டிலும் நாம விசேஷித்தவர்கள் என்கிறதை நம்ம இருதயத்தில் எப்போதும் உணரணும். ராஜரீக ஆசாரிய கூட்டம். யோசுவா சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? முதல்ல 13வது வசனத்தை வாசித்தால், இல்ல 12 வாசிப்போம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அல்லேலூயா. ஒரு மனுஷன்ட்ட பேசுற மாதிரியே இவன் சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து அங்கேயே நில்லுங்க அப்படிங்கிறான். அங்கேயே நில்லுங்க அப்படின்னா யாரை பார்த்து நம்ம சொல்லுவோம்? மனுஷனை பார்த்து தான் சொல்லுவோம். ஆனா இவர் சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாக இதை சொல்லுகிறான். அல்லேலூயா. நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்கள் மத்தியில் பேசணும், தைரியமா பேசணும். கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் இதை நடப்பிப்பார், எல்லா கண்களும் காணும். அல்லேலூயா. ஆமா. சூழ்நிலை இப்படி இருக்கு, நடக்குமா நடக்காதா? நீங்க சொல்லிருங்க, அவர் நடத்தி முடிப்பார். ஆமா. நீங்க சொல்லாதது வரைக்கும் அவரால் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லு அப்படின்னு எல்லாம் சொல்லலை. சொன்னாரா சூரியனை நுப்பாட்டி வை, சந்திரனை நுப்பாட்டி வை அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நமக்கு இந்த ராஜ்யத்தின் மேல முழு அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யத்துல அதிகாரத்தை தராமல் இருப்பாரோ? ஒருபோதும் இல்லை. இந்த ராஜ்யத்தில் நான் ஆட்சி செய்கிறேன். அல்லேலூயா. பாகாலை கட்டினா அது கட்டப்படும், தாகோனை கட்டினால் அது கட்டப்படும். ஆமா. நாம ஒரு கன்வென்ஷன், ஒரு கூட்டம் நடத்தினா பிசாசு வந்து எவ்வளோ தடைகளை கொண்டு வருகிறான். மனுஷன் மூலமா கேஸ் வருது, ஒரு ஆலயம் கட்டினா பிரச்சனை வருது, எதிர்ப்பு வருது. அதே மாதிரி தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல பாகாலின் கிரியைகளை பார்க்கிறோம். நீங்க நுப்பாட்டுனா அது நிற்கும். அல்லேலூயா. ஆமா. ஆனா நம்ம ஆட்கள் கொள்ளம். ஒரு பாகால் ஒரு கொடை விழா அப்படின்னா குடும்பமா போறது. கிளிப்பு அங்கதான் கிடைக்குமாங்க உங்களுக்கு எல்லாம். திருவிழா பண்ணிட்டு அங்கதான் வாங்கணுமாங்க. சேர்ந்து போறது. எங்க போறேன்? ஷாப்பிங் போறேன். போங்க. உங்களை சொல்லலை, நீங்க போனதும் தெரியாது போவதும் தெரியாது. நிறைய பேர் இப்படி இருக்காங்க. நாம் அதை எதிர்க்கிறவர்கள். சொன்னா நிற்கும். ஆமா. ஆனா நம்ம ரசிக்கிற கூட்டமா மாறுறோம். என்னைக்கு 8வது நாள், என்னைக்கு அன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். நாமளும் அங்கதான் போய் நிற்குதோம். ஆனா நமக்கு ஒரு அதிகாரம் தந்திருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்க்கணும். மாம்சத்தில் அல்ல, ஆவியில எதிர்க்கணும். நீங்க எதிர்க்காதது வரைக்கும் அவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த பூமியில் கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை தந்திருக்கிறார்.
ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். நான் சொன்ன அது அப்படியே நடக்கும் என்கிறத விசுவாசிக்கணும். பாகாலின் கோட்டைகளுக்கு விரோதமாக எழும்பணும், சொல்லணும். நான் அனுமதிப்பேனானால், நான் மௌனமாக இருப்பேனானால் அங்கே பயங்கரமாக நடக்கும். நாம் அனுமதிக்காவிட்டால் எதுவும் செயல்பட முடியாது. அந்த அதிகாரம் கர்த்தர் உங்க கருத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மொத்த கண்ட்ரோல் டிஎஸ்பி கையில் இருக்கு, எஸ்பி கையில் இருக்கு. ஆமாம், ஒரு பர்மிஷன் கேட்க போகிறோம், ஒரு கலெக்டர் கையில் இருக்கு. ஒரு பர்மிஷனுக்காக அவங்கள்ட்ட தான் போகிறோம். அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அதே போல பரலோகம் இம்மையில நமக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறது. பூமியை மாத்திரமல்ல, இயற்கையை அடக்கக்கூடிய கண்ட்ரோலை கத்த நம்ம கையில் தந்திருக்கிறார். அதை முதல்ல நம்பணும். யோசுவா செய்தார்னா அவர் பெரிய ஆளியா? யார் சொன்னது? அப்படியே கிடையாது. எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவரும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். பாடுன்னா தெரியுமா? அவருக்கும் தலைவலி வந்திருக்கு, அவருக்கும் காய்ச்சல் வந்திருக்கு. ஆமாம், அவருக்கும் வாயு பிரச்சனை இருந்திருக்கு, வயிறெல்லாம் வலிக்குமா? அவ்வளோ பாடு. நம்ம சரீரத்தில் என்னென்ன பாடை அனுபவிக்கிறோமோ அத்தனை பாடும் எலியாவுக்கும் உண்டு. ரொம்ப விசேஷித்தவரெல்லாம் கிடையாது, இரும்பலெல்லாம் அடித்து வைக்கல வர, சாதாரண நம்மை போல தான். ஸோ அவரால் செய்ய முடியும்னா அவருக்கு நல்ல புரிதல் இருந்துச்சு. நான் யார் என்கிற புரிதல், நீங்க யார் என்கிற ஒரு அறிவும் புரிதலும் உங்களுக்கு இருந்தா நீங்க இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நான் முதல்ல விசுவாசிக்கணும். நான் என்னை நம்பணும். இந்த வசனத்தை எல்லாம் வாசித்து தியானித்து நான் யார், நான் யார், என்னுடைய அதிகாரம் என்ன, இதெல்லாம் நம்ம உணரணும். ஸோ யோசுவா சொல்லுகிறான், சூரியனே சந்திரனே நீங்க அந்தந்த இடத்துல தரித்து நில்லுங்கள் அப்படிங்கிறான். அவன் சொன்ன நேரம் முதல் அசையவே இல்லை சூரியன். காலையில் 6 மணினா கிழக்குல உதிக்கிற சூரியன் மாலை 6 மணிக்கு மேற்கில மறையணும். ஆனா யோசுவா தரித்து நில்லுங்கள் அப்படின்னா அப்படியே நிற்குது. 12 மணி நேரம், ஒரு பகல் முழுவதும் அசையவே இல்லை. வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையை பாருங்க. தேவன் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிற்று. அவருடைய வார்த்தையில என்ன பவர் இருந்ததோ, எவ்வளவு வல்லமை இருந்ததோ, எவ்வளவு அதிகாரம் இருந்ததோ, அதே அதிகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உண்டு என்கிறதை நான் சொல்லல, என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க சாதாரணவர்கள் கிடையாது. ஸோ இதை ரகசியமா அவன் சொல்லல. நிறைய பேர் நடக்காட்டா ரகசியமா சொல்லி பார்ப்போம். அப்படி எல்லாம் இல்லை, துணிச்சலா சொல்லணும், தைரியமா சொல்லணும், 10 பேர் கேட்கிற மாதிரி சொல்லணும். அதுதான் விசுவாசத்தின் கிரியை. கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குமோ? கிரியைகள்ல இருக்கணும் விசுவாசம். ரகசியமா சொல்லலை. இதுக்கு முன்னாடி அவனுக்கு அந்த அனுபவம் கிடையாது. இதை செய்ய சொல்லி மோசையும் கற்றுக் கொடுக்கல, இதை செய்யும்படி தேவனும் கற்றுக் கொடுக்கல. அப்ப யார் தான் கற்றுக் கொடுத்தது? யார் கற்றுக் கொடுத்தது? பைபிளும் இல்லை. யோசுவா இதுக்கு பிறகுதான் வேற வேற புஸ்தகம் எல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் ஒரு புஸ்தகமும் இல்லை, வேதமே இல்லை. வேணா மோசை மூலமா கிடைச்ச அந்த 10 கட்டளை அவ்வளவுதான் வேதமா இருந்திருக்கும். அப்ப எங்கிருந்து வந்தது இதெல்லாம்? இந்த அறிவு, இந்த ஞானம், இதை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியம், பாக்கியம், இதெல்லாம் வாசிக்கிற பாக்கியம், இதெல்லாம் தியானிக்கிற பாக்கியம் இன்னைக்கு நமக்கு இருக்குது. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு இல்லை. அப்போ யார் கற்றுக் கொடுத்தா? எப்படி வந்தது? அவங்க அதிகாரத்தை அவங்க சரியா பயன்படுத்தினாங்க. நான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைவனானால் இவைகள் மேலையும் எனக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா.
ஸோ அப்படிதான் சிந்திச்சிருப்பாங்க. ஒரு தேவ மனுஷன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தலைவனாக உயர்த்தப்பட்டால் எனக்கு அந்த அதிகாரம் உண்டு. அதவன் நம்பினா செய்து முடித்தான். நம்ம நம்பலை, அதை விசுவாசிக்கலை, அது புரியலை அப்படின்னா இன்னும் இதே போல் 10 பைபிள் புதுசு புதுசாக எழுதினாலும் ஒன்றும் நடக்காது. வேணா சொல்லலாம், நான் 100 முறை வேதத்தை வாசித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். வேற சொல்லக்கு ஒன்றும் இல்லை. பைபிள் இல்லாத காலத்தில் அப்படி வாழ்ந்தார்கள். என் வார்த்தையை அன்றி மழையும் பெய்யாது, பனியும் பொழியாது. என் வார்த்தை அன்றி. அவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறதை யார் சொல்லி கொடுத்தது? அவன் உறுதியாய் நம்பினான், நான் சொன்ன நடக்கும். ஸோ அதிகாரம், உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. மீதி அடுத்த வாரம் பார்ப்போம். ஜெபிப்போம். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி இந்த வார்த்தையில இருக்கிற அந்த அதிகாரம் நான் சரியாய் புரிந்து கொள்ளணும். இந்த வசனத்தில் இருக்கிற அதிகாரத்தை நான் சரியா புரிஞ்சு கொள்ளணும். நான் யார் என்கிறதை வேதம் அடையாளப்படுத்துகிறது. நீங்க சாதாரணவர்கள் கிடையாது. நீங்க சாதாரணவர்கள் கிடையாது. நீங்க யாரா இருக்கிறீர்கள் என்கிறதை தேவன் வெளிப்படுத்துகிறார். நீங்க சாதாரணவர்கள் கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க. ஆண்டவரை நல்ல நம்புங்க, ஆண்டவரை நல்ல விசுவாசிங்க. ரீபோ ஹந்தன ஹண்டரத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தகப்பனே, முன்னே நமக்கு தேவன் கிடையாது. ஆனா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. முன்னே அவருடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனங்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என்னோடு பேசினதற்காய் நன்றி. இந்த வார்த்தை 30, 60, 100 நான் பலன் கொடுக்கணும். இந்த வார்த்தை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளணும்பா, அப்படியே நான் செயல்படுத்தணும். டாடி உதவி செய்வீராக, தயவு செய்வீராக, கிருபை செய்வீராக. எனக்கு அந்த வேத அறிவு வரட்டும் ஆண்டவரே, உணர்வு வரட்டும் ஐயா. சிந்தைகள் மாறட்டும், பழைய சிந்தைகள் மாறட்டும், பழைய உணர்வுகள் மாறட்டும். ஏசப்பாவின் நாமத்தில் தயவு செய், உங்க நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாருக்குள்ளாக ஒரு மறுரூபம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு மறுரூபம் வரட்டும். ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய மனுஷியாய் எங்களை மாற்றுங்க. எங்க இருதயம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பழைய சிந்தனைகள், பழைய உணர்வுகள் எல்லாமே மாறட்டும் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை கர்த்தர் எங்களுக்கு தாருங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இன்று முதல் நாங்க வேற மனுஷனாக, வேற மனுஷியாக மாற தேவன் உதவி செய்யும். ஆன்லைன்ல கேட்கிற இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பேருக்குள்ளாய் ஒரு மாற்றம் வரட்டும். தாழ்வு மனப்பான்மை யார் இருக்கா,
நான் அனாதை, நான் தள்ளப்பட்டவன், எல்லாராலும் மறக்கப்பட்டவன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை ஜீவனாய் மாறட்டும், பலனாய் மாறட்டும். அப்பா கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த சபையை நேசித்து நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து இந்த சபையில பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேக காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.